अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल अंबियाइ वल मुरसलीन। अम्मा बाद, सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவரும் சத்திய மார்க்கமான அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாத்தில் நிலைத்திருக்கிறோம். அல்லாஹ் தாலா இதன் மீதே நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அளிப்பானாக. சில தினங்களுக்கு முன்பு ஒரு மௌல்வி சாஹிப் அவர்கள் கொள்கைகளில் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய இரண்டு கூட்டத்தார்கள், அதாவது இன்று சுன்னத் ஜமாத்தினர் எந்த கொள்கையை சார்ந்திருக்கிறார்களோ அந்த கொள்கையை பேணி நடக்கின்ற சிலரார் பரேல்விகள் என்று தூற்றப்படுகின்ற அவர்களுடைய கொள்கையும், சுன்னத் ஜமாத்திற்கு எதிராக கொள்கை கொண்ட தேவ்பந்திகள், வஹாபிய சித்தாந்தத்தை சார்ந்த தேவ்பந்திகள் அவர்களுடைய கொள்கையும் ஒன்று என்று இருவரும் சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் என்று பேசியிருக்கிறார். அதில் ஒரு விஷயம், அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய நிலைப்பாட்டில் சில மாறுதல்கள் வந்திருக்கின்றன. உதாரணமாக, இதற்கு முன்பு அவர் எழுதும் போதும் பேசும்பொழுதும் பரேல்வி ஆலா ஹஸ்ரத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி எழுதும்போது அஹ்மத் ரஸா கான் அப்படின்னு தான் எழுதுவார், நாம் பார்த்தவரை. ஆனால் இந்த பயானில் அவர் மூச்சுக்கு 300 முறை பரேலி ஆலா ஹஸ்ரத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் தேவ்பந்திகளை புகழோ என்று புகழ்ந்தவர், ரஹமத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு சொன்னவர், இந்த பயானில் பார்த்தா அஷ்ரஃப் அலி தானவி, ரஷீத் அஹ்மத் கங்கோஹி அப்படின்னு பேசுகிறார். அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு மாறுதல் வந்துவிட்டது. இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை. இன்னும் அவர் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அதற்கு பதில் சொல்கிறோம். ஏனென்றால் அவர் சொல்லக்கூடிய விஷயம், காஃபிராக்கினால்தான் நாம் முஸ்லிம்களா என்று கேட்கிறார். நிச்சயமாக காஃபிர்களை காஃபிர் என்று தான் சொல்ல வேண்டும். தேவ்பந்தை சார்ந்தவர்கள் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தியதின் காரணத்தினால் அவர்கள் மீது குஃப்ருடைய ஃபத்வா கொடுக்கப்பட்டது. அதை இவர் சில காரணங்களை காட்டி, இவர்கள் அவரை சொல்லவில்லை, அவர்கள் இவரை சொல்லவில்லை என்று சொல்லி, இவர்கள் எல்லாம் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் எல்லாம் அவர்களை புகழ்கிறார்களே அப்படின்னு சொல்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், எனது ஷேக் நாயகம் அல்லாமா சையத் மஸ்ஹர் ரப்பானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களை பற்றி ஒரு தவறான ஒரு மிஸ்கோட் செய்கிறார். அந்த கிதாப் உம்மத்தின் வீழ்ச்சிக்குரிய காரணம் என்ற கிதாபை என்னிடத்தில் தான் அவர் வாங்கினார். அந்த சமயத்திலேயே நான் அவருக்கு சொன்னேன், இந்த கிதாப் எதற்காக எழுதப்பட்டது என்றால், அந்த பகுதியை சார்ந்த சிலர் எடுத்ததுக்கெல்லாம் எல்லோரையும் காஃபிர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒருவர் தப்லீக் ஜமாத்துடைய வெளித்தோற்றத்தை பார்த்து 3 நாள் அவர்கள் நல்லவர்கள், தொழுகிறார்கள், தாடி வச்சுருக்காங்க, ஜுப்பா வச்சுருக்காங்க, தஹஜுதெல்லாம் தொழுகிறாங்க அப்படின்னு நினச்சி அவர்களுக்கு பின்னாடி சென்று 3 நாள் ஜமாத், 40 நாள் ஜமாத் போயிட்டு வரார். அவர்களுடைய கொள்கைகள், அவர்களுடைய பெரியாருடைய கொள்கைகள் தெரியாது, வெளித்தோற்றத்தை பார்த்து அவர் செல்கிறார் அப்படின்றால் இவரை கூட காஃபிர் அப்படின்னு சொல்கிறது. இது ஆலா ஹஸரத்துடைய மன்ஹஜ் கிடையாது, பரேலி ஆலா ஹஸரத்துடைய மன்ஹஜ் கிடையாது. ஏனென்றால் ஆலா ஹஸரத் ஃபாதிலி பரேலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே அஷ்ரஃப் அலி தானவி 1901ஆம் வருடம் ஹிஃப்துல் ஈமான் என்ற புத்தகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்வி ஞானத்தை வாய் சொல்லவே கூசுகின்றது, விலங்குகள், பாமரர்கள், பைத்தியக்காரர்களுடைய கல்வியோடு தொடர்பு படுத்தினார். இது குஃப்ரியத்தான ஒரு விஷயம். ஆனால் உடனே அவரை காஃபிர் என்று ஆலா ஹஸரத் சொல்லவில்லை. அவரிடத்தில் கடிதங்களை அனுப்பினார். நீங்கள் சொன்னது தவறு, இதிலிருந்து தௌபா செய்யுங்கள் என்பதை ஆலா ஹஸரத் நிறைய கடிதங்கள் எழுதினார். இது கூட அவருக்கு தெரியும், நானும் சொல்லியிருக்கிறேன். ரஸா லைப்ரரி
ராம்பூரில் அந்த கடிதங்கள்லாம் இருக்குது. 1324, அதாவது 1904 இதில் தான் ஹுஸ்ஸாமுல் ஹரமைன் வெளியிடப்பட்டது. அவர் தன்னுடைய நிலையிலிருந்து வாபஸ் வாங்கவில்லை. அதன் பிறகுதான் அவர் மீது குஃப்ரோட ஃபத்வா கொடுக்கப்பட்டது. அதே போல ரஷீத் அஹமத் கங்கோயி மீதுக்கும் ரொம்ப வருடங்கள் கழித்து தான் ஆலாதத் ஃபத்வா கொடுத்தாங்க. உதாரணம் பாருங்க, ஆலாதத் 1329 அதாவது குஃப்ரு ஃபத்வா கொடுத்த பிறகும் அஷ்ரஃப் அலி தானவிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை நான் உருதுல படித்து வாசிக்கிறேன். இது வந்து பாருங்க, அபஹாஸ் அஹீரா, அதில் அவங்க பனாம் மௌலவி அஷ்ரஃப் அலி சாஹிப் தானவி, बिस्मिल्लाहिर रहमानिर रहीम नहमदु व नसल्ली अला रसूलिल करीम अस्सलामु अला मन इत्तबाअल हुदा फ़कीर बारगाह अज़ीज़ क़द्र अज़्ज़ जलालहू तो मुद्दतों से आपको दावत दे रहा है। अब हस्बे मुआहिदा करारदाद मुरादाबाद फिर मुहर्रिक है कि आपको सवालात व मुआख़ज़ात हुस्सामुल हरमैन की जवाबदेही को आमादा हूँ। मैं और आप जो कुछ कहें लिखें, लिख कर कहें और सुना दें, और वही दस्तखती पर्चा उसी वक्त फ़रीक़ैन मुकाबिल को देते जाएँ कि फ़रीक़ैन में से किसी को कह के बिदकने की गुंजाइश न रहे। मुआहिदा में 27 सफ़र 1329 हिजरी मुनाजरा के लिए मुकर्रर हुई है। आज 15 को उसकी खबर मुझको मिली। 11 रोज़ की मोहलत काफ़ी है। वहाँ बात ही कितनी है, इसी कदर के कलिमात शान अक़दस हुज़ूर पुरनूर सल्लल्लाहु ताला अलैहि वसल्लम में तौहीन है या नहीं, ये बिआउनिही ताला 2 मिनट में अहले ईमान पर ज़ाहिर हो सकता है அப்படின்னு சொல்லி இந்த கடிதம் முழுமையாக அவங்க எழுதுறாங்க. அதாவது நீங்கள் வாங்க, முன்னாடி வாங்க பேசுங்க, நான் முன்னாடியே நம்ம பேசுவோம், 2 நிமிஷத்தில் இந்த நீங்கள் எழுதிய இந்த வாக்கியங்கள் இது வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வாக்கியங்களாக இருக்கிறது என்று அது மட்டும் இல்லை மக்களுக்கும் தெரிந்துவிடும் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் குஃப்ரோட ஃபத்வா கொடுத்த பிறகும் ஆலா ஹஜ்ரத் என்ன பண்ணுறாங்க, இவர் திருந்தி இஸ்லாத்தில் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு கடிதம் அனுப்புகிறார்கள். கடைசி அபஹாஸ் அஹீரா அப்படின்னு கடைசி, இதுக்கு மேலே நான் வந்து உங்களிடத்தில் கடிதம் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு. ஆனால் வரல, அவர் அஷ்ரஃப் அலி தானவி வரல. அப்படி இருக்கும் பொழுது அதற்காக வேண்டித்தான் இந்த அஸ்பாபே ஜவாலே உம்மத் என்ற கிதாபை எனது ஷேக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுதினார்கள். ஆனால் இவர் எப்படி மிஸ்கோட் பண்ணுறார் என்றால், இந்த தவாகீத் அர்பா அஷ்ரஃப் அலி தானவி, ரஷீத் அஹமத் கங்கோயி, காசிம் நானத்வி, ஹலீல் அஹமத் அம்பேட்வி இவர்கள் மீது குஃப்ரோடைய ஃபத்வா கொடுக்கப்பட்டது. இவர்களை காஃபிர் என்று சொல்லக்கூடாது என்று என்னுடைய ஷேக் நாயகம் சொல்வதாக இவர் மிஸ்கோட் செய்கிறார். ஆனால் நன்றாக தெரியும், இவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், தப்லீகி ஜமாத் கியா ஹை என்ற புத்தகம் ஹஜ்ரத்துடைய உண்மையான கொள்கை என்ன அதை வந்து தெளிவாக காட்டுகிறது. ஹஜ்ரத் எழுதிய இந்த தப்லீகி ஜமாத் கியா ஹை. அதற்கு முன்பாக இந்த தப்லீகி ஜமாத் கி அஸ்லியத் என்ற இந்த கிதாப், இதை வந்து எம்ஏ ஜமீல் மட்டுதார் திருப்பாத்தூர் அவர் எழுதியிருக்காங்க. அதில் கூட தமிழகத்து சீஃப் காதியான காதி ஹபீபுல்லா நவர் அல்லாஹு மர்கதஹு ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அதற்கு பதில் அளிக்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கும் போது, தப்லீக் ஜமாத்தை பற்றி ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கும் போது அவங்க பதில் அளிக்கிறாங்க. அதில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, नीस तबलीग जमात के बातिल अक़वाल की तरदीद में हज़रत अल्लामा मौलाना अलहाज पीरज़ादा सैयद शाह मज़हर रब्बानी साहब क़ादरी चिश्ती मद्दज़िल्लहुल आली ने किताब तबलीगी जमात क्या है 4 हिस्से तहरीर फरमाया है. அதாவது தப்லீக் ஜமாத்துடைய தவறான கொள்கைகள் அதற்கு ரத்தில் ஹஜரத் மௌலானா அல்ஹாஜ் பீர்ஸாதா சையத் மஸஹர் ரப்பானி காதிரி அவர்கள் தப்லீகி ஜமாத் கியா ஹே என்று 4 பாகங்களில் அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு காதி ஹபீபுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் சொல்கிறாங்க. இந்த கிதாபுக்கு தஸ்தீக் செஞ்சுருக்காங்க எனது ஷேக் நாயகம் அவங்க. அதை சொல்கிறாங்க, ஹாமிதா मुसल्लिमा फ़कीर ने रिसाले हाजा तबलीगी जमात की असलियत को बगौर पढ़वा कर सुना। माशाअल्लाह मुरत्तिब मौसूफ में बड़ी जिम्मेदारी के साथ रिसाला की तरतीब दी है और जो हवाले इसमें पेश किए गए हैं वो सब सही है. अक्सर हवालाजात खुद फ़कीर की किताब तबलीगी जमात क्या है में मौजूद है. सुन्नी मुसलमानों को इस जमात से इसी तरह दूर व नफूर रहना चाहिए जिस तरह एक मालदार डाकुओं और लुटेरों से रहता है. हदीस में इन्हीं नए नए फ़िरक़ों के लिए फरमाया गया, इय्याकुम व इय्याहुम, यानी तुम खुद को उनसे बचाओ और उनको अपने से दूर रखो. अल्लाह ताला मुसलमानों को इन बद अकीदा व गुमराह फ़िरक़ों से मामून व महफूज रखे. आमीन बिजाई सैयद मुरसलीन सल्लल्लाहु अलैहि वसल्लम. फ़कीर खाक पाए सादात सैयद मज़हर रब्बानी गुफ़िर लहू 17 जमादिउल अव्वल 1390 हिजरी. அதாவது என்ன சொல்கிறாங்க, தப்லீக் ஜமாத் அதுக்கு இவங்க வந்து தஸ்தீக்கும் செய்கிறாங்க. அவர்களை விட்டும் ஈயாக்கும் ஈயாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, அவர்களை விட்டு நீங்கள் விலகிடுங்க, உங்களை விட்டு அவர்களை விலக்கி வையுங்கள் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு செல்வந்தன்
கொள்ளையர்களை விட்டு தூரமாக இருப்பார்கள், அதே போலவே நீங்கள் தூரமாக இருக்க வேண்டும் என்று தப்லீக் ஜமாத்துக்கு எதிராக அவங்க எழுதிய கிதாபுக்கு தஸ்தீக் செய்கிறாங்க. சரி, இந்த தப்லீக் ஜமாத் கியா ஹே, இந்த கிதாப் தப்லீக் ஜமாத் என்றால் என்ன என்ற கிதாப் தமிழ்லையும் இருக்குது. அதில் நிறைய விஷயங்களை அவங்க எழுதியிருக்காங்க. மூணாவது கேள்விக்கு எதற்காக இந்த தப்லீக் ஜமாத்தை எதிர்க்கிறார்கள் என்றால், தப்லீக் ஜமாத்துடைய பெரியார்கள் எந்த கொள்கையை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி வஹாபிய சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தக்வியத்துல் ஈமான், அதாவது தஃபியத்துல் ஈமான் அந்த கிதாப்லேருந்து இஸ்மாயில் தெஹ்லவியை பற்றி சொல்கிறாங்க. ரஷீத் அஹமத் கங்கோய் இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி அவர் புகழ்ந்து அவர் ஃபத்வா கொடுத்தது, வஹாபிகளை புகழ்ந்து அவர் ஃபத்வா கொடுத்தது ஃபத்வா ரஷீதியா. அது மட்டும் இல்லை, அந்த நடந்த அங்கே ஹான்கா தேவபந்தில் கங்கோவில் நடந்த அசிங்கங்கள் அதெல்லாம் வந்து குறிப்பிடுகிறார். உதாரணத்துக்கு ஒரு விஷயம், தக்வியத்துல் ஈமானில் இஸ்மாயில் தெஹ்லவி என்ன சொன்னார் அப்படின்னு அவங்க எழுதுறாங்க. उस शहनशाह की तो ये शान है कि एक आन में एक हुक्म कुन से चाहे तो करोड़ों नबी और वली और जिन व फरिश्ते जिब्रील और मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम की बराबर पैदा कर डाले. तक़वियतुल ईमान सफ़ा 35. அதாவது அந்த மன்னாதி மன்னனான அல்லாஹ்வுடைய ஷான் எப்படிப்பட்டது என்றால், ஒரு நொடியில் ஒரு குன் என்ற வார்த்தையை கொண்டு கோடான கோடி நபிமார்கள், வலிமார்கள், ஜின்கள், மலக்குமார்கள், ஜிப்ரீல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல் படைக்க முடியும் என்று அவர் எழுதியிருக்கிறார். அதுக்கு இவங்க சொல்றாங்க, इस इबारत को गौर से देखिए तो वहाबियत के दिल का चोर अपनी खबीस सूरत के साथ आपको सामने खड़ा नजर आएगा. இந்த இபாரத்தை உன்னிப்பாக கவனித்தால் வஹாபியத்துடைய கெட்ட அந்த திருட்டுத்தனம் அதோடைய உண்மையான ரூபம் உங்களுக்கு தெரிந்துவிடும். यहाँ तक कि शहनशाह बताना मकसूद नहीं है, यहाँ खुदा की शहनशाही बताना मकसूद नहीं है. இது அல்லாஹ்வுடைய அரசாட்சியை சொல்வது இங்கே மக்சூது கிடையாது, बल्कि सरवर आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम की बेमिसाली और आपकी अजमत व मर्तबत मिटाना और घटाना मकसूद है. மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல யாருமே இல்லை. எப்படி லைஸா கமிஸ்லி ஷை அல்லாஹ்வை போல யாருமே இல்லையோ, அதே போலவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல அல்லாஹ்வுடைய படைப்பில் யாருமே இல்லை. அதே மாதிரி அவர்களுடைய உன்னதம், அவர்களுடைய உயர்வு, அவர்களுடைய கண்ணியத்தை குறைப்படுத்துவது தான் இங்கே மக்சதாக இருக்கிறது. अगर कोई वहाबी कहे कि जी नहीं, इस इबारत में सिर्फ अल्लाह की कुदरत व ताकत का इजहार मकसूद है, नबी की तौहीन हरगिज़ मकसूद नहीं, तो फिर उससे कहिए कि उस शहनशाह की तो ये शान है कि एक आन में एक हुक्म कुन से चाहे तो करोड़ों बंदर और अरबों सुवर मौलवी इस्माइल की बराबर पैदा कर डाले. அப்போ அவர் யாராவது கேட்டால் இதில் வந்து அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி தான் பேசப்படுகிறது அப்படின்னு சொன்னால், இதே இபாரத்தை வச்சு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்றால், ஒரு நொடியில் ஒரு குன் என்ற வார்த்தையை கொண்டு கோடான கோடி குரங்குகள், கோடான கோடி பன்றிகள் இஸ்மாயில் தெஹ்லவியை போல அல்லாஹ்வால் படைக்க முடியும் அப்படின்னு சொன்னா, अब पूछिए कि इस इबारत में अल्लाह की कुदरत व ताकत का इजहार मकसूद है या मौलवी इस्माइल साहब की तौहीन. இப்போ அவர்களிடத்தில் கேளுங்க, இப்படிப்பட்ட இபாரத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய வல்லமை பரிசாட்டப்படுகிறதா அல்லது மௌலவி இஸ்மாயிலுக்கு அவகண்ணியம் ஏற்படுத்தப்படுகிறதா என்று கேளுங்கள் என்று இது மாதிரி நிறைய அவங்க பேசியிருக்காங்க. இன்னொரு விஷயம், அதாவது அஷ்ரஃப் அலி தானவி பற்றி இவங்களாம் பேசுவாங்க இல்லையா, அவர்லாம் மீலாதை கொண்டாடக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு தவறாக சொல்லக்கூடிய விஷயங்கள். சைஃபை யமானி என்று மௌலவி மன்சூர் நோமானி யாரு, மல்ஃபூதாத்தே இலியாஸை தொகுத்தவர், தன்னை பெருமையாக வஹாபி என்று சொன்னவர், அவர் எழுதிய அந்த கிதாபு அதை ஹவாலா வச்சு சொல்றாங்க. अशरफ अली थानवी சொன்னதாக, मैंने यानी मौलाना अशरफ अली ने देखा कि वहाँ कानपुर में बिदून शिरकत इन मजालिस मीलाद के किसी तरह क़ियाम मुमकिन नहीं. அதாவது கான்பூரில் இவர் மதரசால படிக்க வச்சுட்டு, மட்காப்பூர் என்ற இடத்துல இவர் மதரசால ஓதி கொடுத்துட்டு இருந்தார். அப்போது அந்த கான்பூர் நகரத்தில் மீலாதுடைய மஜ்லிஸ்களில் பங்கு கொள்ளவில்லை என்றால், அதை பங்கு கொள்ளாமல் இருக்க முடியாது. ஜரா இன்கார் கர்னேசே வஹாபி கஹதியா, என்னால் பங்கு பெற முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லிடுவாங்க, கொஞ்சம் நான் முடியாது அப்படின்னு சொன்னாலே வஹாபி அப்படின்னு சொல்லிடுவாங்க. தர்பய தஸ்லீல் ஒ தஹீன் ஹோகே, அதே மாதிரி என்னை வந்து அவகண்ணியம் படுத்தப்படுவாங்க, என்னை வந்து அவமரியாதை செய்யப்படும். फिर आगे चलकर लिखते हैं, அதுக்கு பிறகு அவர் எழுதுறாங்க, बहरहाल वहाँ मैंने बिदून शिरकत मीलाद क़ियाम करना करीब मुहाल देखा. அப்போது அங்கே மீலாதில் பங்கு பெறாத வரை அங்கே நான் தங்கி இருப்பது இது மிகவும் என்னால் முடியாதவருக்கு, அதுக்கு மிகவும் சமீபமான, அதாவது என்னால் முடியாது என்ற நிலை ஏற்பட்டது. அவர் மன்சூர் தா வஹா रहना क्योंकि मनफ़ात भी है कि मदरसा से तनख्वाह मिलती है. அங்கே நான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு இருந்தது, நான் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு என்னுடைய ஆசையாக இருந்தது. ஏனென்றால் அதனால் எனக்கு லாபமும் கிடைக்கும், மதரசாலேருந்து எனக்கு என்ன மாதம் மாதம் சம்பளமும் கிடைக்கும், மதரசாலேருந்து மாதம் மாதம் சம்பளம் கிடைக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணேன், மஸ்ரூராக இல்லை மஜ்பூராக மீலாதுடைய மஜ்லிஸ்களில் நான் பங்கு பெற்றேன் என்று. அது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது.
அஷ்ரஃப் அலி தானவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இழிவுபடுத்திய விஷயங்கள் எல்லாம் அதே மாதிரி காசிம் நானூதுவியை பற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, இந்த அஸ்பாபே ஜவாலே உம்மத் யாருக்காக எழுதப்பட்டது? எடுத்ததுக்கெல்லாம் எல்லாரையும் காஃபிர் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது ஆலாதத்துடைய மன்ஹஜ் கிடையாது. சிலர் இருக்கிறாங்க, நாங்கள் அதை ஒத்துக்கிறோம், ஆனால் அவங்க ஆலாதத்துடைய மன்ஹஜை பின்பற்றக்கூடியவர்கள் கிடையாது என்பதற்கு ஆதாரம் நாம் சொல்லிட்டோம். சரி, இப்போ அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்க என்றால், சில கேள்விகளை கேட்டு தாருலும் அஷ்ரஃபியா முபாரக்பூர், அல் ஜாமியத்துல் அஷ்ரஃபியா முபாரக்பூர், அங்கு ஃபத்வா கேட்டார்கள். இப்படி அஸ்பாபி ஜவாலி உம்மத்தில் அல்லாமா மஸ்ஹர் ரபானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டாங்க. ஆனால் அதோடைய பெரிய முஃப்தியான முஃப்தி நிசாமுத்தீன் தாம தில்லுஹுமுல் ஆலி அவர்களுக்கு தெரியும், சாதாரண ஒரு மனிதரை பற்றி கேள்வி கேட்கப்படவில்லை. ஏனென்றால் எனது ஷேக் நாயகம் அவர்கள் ஆலா ஹஸ்ரத் ஃபாசிலே பரேல்வி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுடைய ஹலீஃபாவும் மாணவருமான சதுரு ஷரியா முஃப்தி அம்ஜத் அலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி முஸன்னிஃபே பஹாரி ஷரியத் அவர்களுடைய மாணவர் ஆவார்கள். அதே மாதிரி ஜலாலத்துல் இல்ம் ஹாஃபிஸ் மில்லத் அல்லாமா அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர், அல்லாமா அப்துல் முஸ்தஃபா ஆஸ்மி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர், முஹத்திஸ் ஆதம் பாகிஸ்தான் அல்லாமா சர்தார் அஹமத் கான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர். அது மட்டுமில்லை, இவர்களுடைய சகாக்களில் அல்லாமா அர்ஷதுல் காதிரி சாப், அல்லாமா முசஃபர் ஹுசைன் சாப் கச்சோச்சுவி, அல்லாமா முஃப்தி ரஜப் அலி சாப் நான் பார்வி, இதே போலவே அல்லாமா முஃப்தி ரிஃபாகத் ஹுசைன் சாப், அல்லாமா முஃப்தி முகமது சாப் முஃப்தி மகாராஷ், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது சாதாரணவர்கள் இல்லை என்பதற்காக உயிரோடத்தான் இருக்கிறார்கள். இப்போ இந்த கேள்விகளை அவரிடத்திலேயே நாம் கேட்டுவிட வேண்டும் என்று அந்த தொகுக்கப்பட்ட கேள்விகள் அதற்கு பதில் அளிக்கும் விதமாக நீங்களே பதில் அளியுங்கள் என்று அவர்களுக்கு அனுப்பினார்கள். இந்த விஷயம் 23 ரஜப் 1424, அதாவது 23 ஹிஜ்ரி, முஃப்தி நிசாமுத்தீன் சாப் மததில்லுல் ஆலி அவங்க அனுப்புகிறாங்க. அதற்கு இந்த खत 5 शाबान 1424 हिजरी को वसूल हुआ और उसका जवाब 7 शाबान मतलब 1424 हिजरी को दे दिया गया. அதாவது 5 ஷாபான் 1424க்கு இந்த லெட்டர் வந்துச்சு. அதனுடைய பதில் 7 ஷாபான் 1424க்கு இதோடைய பதில் கொடுக்கப்பட்டது. அந்த கேள்வி என்ன, அதில் ஒரு தொடர்ந்து ஒரு 3 கேள்வி, இவரும் அதை பற்றி பேசினார். அந்த விஷயம் தேவையில்லை, 7 கேள்விகள் இருக்குது, அதில் 3 கேள்வி பேசினாலும் புரிஞ்சு போயிடும். ஆனால் அந்த தவாகி தேர்பா 4 ஷைத்தான்களை காஃபிர்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். முதல் கேள்வி பாருங்க, அஸ்பாபே ஜவாலே உம்மத் सफ़ा 4 दावत इत्तिहाद उन्वान के तहत हदीस बुनियल इस्लाम अला खम्स और हदीस मन सल्ला सलातना वगैरह नकल करने और उसको इस्लाम की बुनियाद और मुसलमान की पहचान करार देने से मालूम होता है कि तमाम फ़िरक़ों मसलन सुन्नी, देवबंदी, वहाबी, कादियानी वगैरह जो हदीस में मज़कूरा उमूर खमसा पर अमल और क़िबले मुस्लिमीन का इस्तक़बाल करते हैं का इत्तिहाद व इत्तिफ़ाक़ जायज़ तो दुरुस्त है. அதாவது 4வது சஃபால அவங்க எழுதுறாங்க, அஸ்பாபி ஜவால் உம்மத்தில் தாவத்தே ஹக் என்று தலைப்பிட்டு ஹதீஸ் புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் என்று வரக்கூடிய ஹதீஸ், அதே மாதிரி மன் சொல்லா சலாத்தனா என்று வரக்கூடிய ஹதீஸ், இதை நக்கல் செய்த பிறகு இஸ்லாமுடைய புனியாத் முஸ்லிமுடைய அடையாளம் என்னவென்றால் எல்லா ஃபிர்காக்கள், உதாரணத்துக்கு சுன்னி, தேவபந்தி, வஹாபி, காதியானி, நன்றாக யோசிக்கணும். இவர் சொல்கிறார் இல்லையா, எல்லாமே சுன்னத்த ஜமாத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் வடநாட்டில் போனீங்கன்னா சுன்னி வஹாபி அப்படின்னு தான் இருக்கும். தேவபந்திகளை சொன்னால் வஹாபி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சுன்னி அப்படின்னு பரேல்வி என்று சொல்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்க, சுன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள சொன்னால் வஹாபி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க 24 நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. காதியானி ஹதீஸ் மே மஸ்குரா, இந்த ஹதீஸில் வரக்கூடிய இந்த 5 விஷயங்கள் அதில் அமல் செய்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லீம்களுடைய கிப்லாவை முன்னோக்கி தொழுறாங்க. அப்படி இருக்கும்போது இவர்களுக்குள்ள ஒற்றுமை இத்திஃபாக் இது கூடும் அப்படின்னு இருக்கு. चुनाचे सफ़ा 30 पर सवाल के एक जवाब से बखूबी वाज़ेह होता है कि मुसन्निफ के नज़दीक इन तमाम फ़िरक़ों का इत्तिहाद और इत्तिफ़ाक़ जायज़ और दुरुस्त है जिसकी दावत मुसन्निफ ने अपनी तसनीफ़ से दी है. 3 சஃபா பக்கத்தில் முதல் கேள்விக்கு பதில் அவங்க கொடுத்ததுலேருந்து நன்றாக தெளிவாகிவிட்டது. இந்த அஸ்பாபி ஜவாலே உம்மத் எழுதியவர் அவர்களிடத்தில் எல்லா ஃபிர்காக்களுடைய ஒற்றுமை இது கூடுமாக இருக்கிறது. இதன் பால் தான் முசன்னிஃப் அழைக்கும் பொருட்டால் அவங்க அந்த தஸ்னீஃப் செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஏ சுலேஹ் குல்லியத் ஹை, இது சுலேஹ் குல்லியத், எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லி எப்படி இவர் சொன்னார் இல்லையா, எல்லாமே சரி அப்படின்னு பேசுகிற மாதிரி அது சுலேஹ் குல்லியத் ஹை, குலி हुई दावत है, அதன் அழைக்கிறது. क्या इस तरह की दावत देना और हदीस का ऐसा सतही मतलब निकाल कर अवामुन नास के सामने पेश करना दुरुस्त है. இப்படிப்பட்ட பதில் கொடுத்து அஹாதீஸுடைய இந்த மாதிரி அர்த்தத்தை எடுப்பது அவாமுன் நாஸ்க்கு முன்னாடி அதை சொல்வது இது கூடுமா கூடாதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதற்கு பதில் ஹஜரத் கொடுத்துருக்காங்க. मुहिब मुकरम हज़रत मुफ्ती निज़ामुद्दीन साहब जामिया शफिया मुबारकपुर दाम बिल फज़ल वल करम वालेकुम अस्सलाम व रहमतुल्लाहि व बरकातुहू. आपकी फरमाइश के मुताबिक
பிஜாவர் கே கும்நாம் நோஜவானோ கே சவாலாத் மா ஜவாபாத் ரவானா ஹே. அதை கேட்ட பிஜாவர் என்ற இடம், அங்கே இருக்கக்கூடிய சில பேர் அறிமுகம் இல்லாத சில வாலிபர்கள் கேட்ட கேள்வி. நஹமது நுஸ்ஸலி அலா ரசூலில் கரீம் बुनियल इस्लाम अला खम्स इला आखिरी मन सल्ला सलातना इला आखिरी के तहत अहले इस्लाम का इत्तिहाद व इत्तिफाक ज़रूरी है. இந்த ஹதீஸுங்கள் புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், அதே மாதிரி மன் சல்லா சலாத்தனா, இந்த ஹதீஸ் இலா ஆഖിரி, இந்த ஹதீஸின் பிரகாரம் முஸ்லிம்களுடைய இத்திஹாத் ஒன்றுபடுது. இது மிகவும் முக்கியமான விஷயம். மகர் ஃபிர்கஹாய பாத்திலா மசலன் குஸ்தாஹி ரசூல் தவாகீத் அர்பா देवबंदी वहाबी नजदी कादियानी वगैरह बवजह गुस्ताख रसूल व इनकार ज़रूरियात दीन मुसलमान ही नहीं हैं, लिहाजा उनसे इत्तिहाद का सवाल ही नहीं होता. அவனை சொல்கிறாங்க முஸ்லிம்கள் ஒன்றுபட வேண்டும், ஆனால் 4 தேவுகள் ஷைத்தான்கள். யார் அந்த 4 தேவுகள்? ரஷீத் அஹமத் கங்கோயி, காசிம் நானுத்வி, கலீல் அஹமத் அம்பேட்வி, அஷ்ரஃப் அலி தானவி, தேவபந்தி, வஹாபி, நஜ்தி, காதியானி போன்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தியதன் காரணத்தினால், மார்க்கத்தில் முக்கியமான விஷயங்களை நிராகரித்ததின் காரணத்தினால அவர்களோடு இத்திஹாத் இது நடக்கவே நடக்காது. அதுக்கு அதை யோசித்து கூட பார்க்க முடியாது, அவங்களோட இத்திஹாதே இருக்காது அப்படின்னு அதற்கு பதில் சொல்கிறாங்க. இதுலேருந்தே புரிஞ்சு போச்சு யார். அடுத்த கேள்விக்கு ரெண்டாவது, मुसन्निफ ने अपने ज़ौम के मुताबिक तमाम फ़िरक़ों को मुसलमान गर्दानते हुए सफ़ा 24 पर लिखा, बाज़ ना समझ मौलवी और बेअक़ल मुल्लाओं का ये हाल है कि किसी एक फ़िरक़े के मुसलमान ने दूसरे फ़िरक़े के मुसलमान को अगर किसी वजह से सलाम कर लिया तो फ़ौरन फतवा लगा दिए जिस सलाम करने वाला इस्लाम से खारिज हो गया वगैरह. हालांकि महज सलाम करने की वजह से कोई ऐसा हुक्म नहीं देता. அதாவது சில அறிவற்ற முல்லாக்கள், சில அறிவற்ற மௌலவிகள், அவங்களுடைய ஹால் என்னவாக இருக்கிறது என்றால், ஒரு ஃபிர்காவை சார்ந்த முஸ்லீம் இன்னொரு ஃபிர்காவை சார்ந்தவருக்கு சலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் பத்வா உடனே என்ன கொடுத்துறாரு, ஒரு இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார். அவன் எழுதுற பிராக்கெட்டில் இப்படி யாரும் சொல்கிறதில்ல, ஆனால் இருக்குது, நடக்கிறது, நடைமுறையில் இருக்குது. इससे भी मालूम होता है कि मुसन्निफ के नज़दीक हर फ़िक़े के लोग मुसलमान हैं और अहले सुन्नत का उन सबसे मेल जोल सलाम व दुआ जायज़ और दुरुस्त है. क्या बदमज़हबों से सलाम दुआ मेल जोल इंद शरा जायज़ है. இதிலேருந்து என்ன தெரியுது, முஸ்லீம்களில் அஹ்லே சுன்னத் எல்லா ஃபிர்கா, முஸ்லீம்களில் இருக்கக்கூடிய எல்லா ஃபிர்காவும் அஹ்லே சுன்னத்துல் ஜமாத் அவர்களோடு ஒன்று இணைந்து இருப்பது இது கூடுமான ஒரு காரியமாக இருக்கிறது. பத்மஸப் அதாவது துர்மார்க்கவாதிகளோடு அவர்களுக்கு சலாம் சொல்வது, துவா செய்வது, அவர்களோடு ஒன்று இருப்பது, இது ஷரியத்தின் பிரகாரம் இது கூடுமா கூடாதா அப்படின்னு ஃபத்வா கேட்கப்பட்டது. அதற்கு அவங்க பதில் ஹஜரத் சொல்கிறாங்க, ऊपर की इबारत से वाज़े हो गया कि गुस्ताखान रसूल व मुनकिराने ज़रूरियात दीन मुसलमान ही नहीं हैं. ना समझ मौलवी और बेअक़ल मुल्लाओं से मुराद वो लोग हैं जो महज वहमो गुमान पर बग़ैर तहक़ीक़ के किसी को भी वहाबी और खारिज इस्लाम करार देते हैं. முன்னாடி நான் சொன்ன பதிலிருந்து என்ன தெளிவாக தெரிந்து விட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தியவர்கள், மார்க்கத்தில் ஜரூரியாத்தாக இருக்க மார்க்கத்தில் எதை நம்ப வேண்டுமோ அதை நம்பக்கூடியவர்கள் அவர் முஸ்லீமே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் சமஜ் மௌலவி என்று யாரை சொன்னேன், அறிவற்ற மௌலவி என்று யாரை சொன்னேன், அவர்கள் வெறும் தன்னுடைய நினைப்பில் தஹகீக் இல்லாமல் யாரை பார்த்தாலும் வஹாபி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், வஹாபி என்று சொல்லி இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களைத்தான். ஏனென்றால் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மாவல், ஏன்னா இவங்க முஃப்தி ஆசம் புந்தேல்கண்ட், இவர்கள் மீது பொறுப்பு இருக்கிறது. யார் எடுத்தாலும் வஹாபி இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டு அப்படின்னு சொன்னால் சாதாரண அவனுக்கு அந்த கொள்கையே தெரியாது. ஆலாதத்துடைய மன் ஷக்க ஃபி குஃப்ரி வஅதாபி ஃபக்கத் கஃபர் என்ற இந்த வாக்கியம் இவர்கள் இப்படி எழுதியிருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரிய வேண்டும். ஒருத்தருக்கு தெரியும், ஆமாம் இப்படி தான் எழுதியிருக்காங்க, இவரும் சொல்கிறார் இல்லையா, இது குஃப்ரு தான், ஏற்றுக்கிட்டார், இந்த விஷயங்கள்லாம் இது குஃப்ரு தான், இதில் எந்த இதுவும், ஆனால் அவர்கள் எழுதினார்களா இல்லையா இதுதான் சந்தேகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இது மழுப்பல் எனக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி கூட தேவபந்தி அந்த கிதாபுகள்லாம் வருது. இன்ஷா அல்லாஹ் அவங்க தான் எழுதுனாங்க அப்படின்றதுக்கு அடுத்த இதில் நம்ம பார்ப்போம், அடுத்த இதில் பேசுவோம். ஏன்னா 3 விஷயங்களை பற்றி நம்ம இப்போ பேசணும். ஒன்று எங்கள் ஷேக்கை பற்றி அவர் சொன்னது, இன்னொன்று அடுத்தது அல்லாமா அலவி மாலிகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி அவங்க சொன்னது, 3வது விஷயம் அவர்கள் எழுதிதான் இருக்கிறார்களா அவர்களுடைய கிதாபுகளில் அப்படின்றதுக்கு இவராலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலமாக்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள், இதையும் நம்ம பேசுவோம். சரி, 2வது கேள்விக்கும் பதில் கிடைத்து விட்டது. 3வது கேள்வி போக வேணாம்னு நினைக்கிறேன், இன்ஷா அல்லாஹ், இருந்தாலும் அதையும் சொல்லிடுறேன். सफ़ा 13 पर तकफ़ीर मशाइख के सिलसिले में गुफ्तगू करते हुए लिखा कि हज़रत मंसूर के कौल अनल हक़ पर 400 उलमा ने कुफ्र का फतवा दिया, लेकिन गौसे पाक ने इस फतवे को नहीं माना. मुसन्निफ की इस गुफ्तगू से मालूम होता है कि वह तवाग़ीत अरबा की तकफ़ीर से बचने का रास्ता निकाल रहे हैं, जिनकी सरीह नाकाबिल तावील कुफ्री इबारतों को देखकर कसीर उलमाए अरब व अजम ने कुफ्र का फतवा देकर मन शक्का फ़ी कुफ्री व अज़ाबिही फ़क़त कफ़र की मोहर सबत फरमाई है.
அதாவது 13வது சஃபால மஷாயிக்மார்களுடைய தக்ஃபீரை பற்றி பேசும்பொழுது அவங்க எழுதியிருக்காங்கன்னா, மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலை அனல் ஹக் அப்படின்னு சொன்னதுனால 400 உலமாக்கள் குஃப்ருடைய ஃபத்வா கொடுத்துருக்காங்க. ஆனால் கௌதுல் ஆதம் முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவங்க அந்த ஃபத்வா ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த விஷயத்தின் காரணத்தினால், அவங்க முஸன்னிஃப் எழுதிய இந்த விஷயத்தின் காரணத்தினால் என்ன தெளிவாக தெரியுதுன்னா, இந்த 4 ஷைத்தான்கள் அவங்களுடைய குஃப்ர் அவங்களை தக்ஃபீர் செய்வதை விட்டும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற நிலையில் இருக்காங்க. ஏனென்றால் அவங்களுடைய குஃப்ர் வந்து சரியாக இருக்கிறது, அதில் தாவிலே செய்ய முடியாத குஃப்ரி இபாரத்துங்க இருக்கிறது. அதனால் அரபு மற்றும் அஜமுடைய நிறைய உலமாக்கள் அவங்கள காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்து மன் ஷக்கா ஃபி குஃப்ரிஹி வஅதாபிஹி ஃபகத் கஃபர் என்று எழுதியிருக்காங்க. யார் இவருடைய கொள்கைகளை தெரிந்த பிறகும் இவரை காஃபிர் என்று சொல்லவில்லையோ, சந்தேகிக்கிறாரோ அவரும் காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்துருக்காங்க. அதனால क्या इन तवागीत की तकफीर ना करना और हज़रत मंसूर हल्लाज के वाक़िया से हीला तलाश करना सही है. இந்த 4 காஃபிர்களை 4 ஷைத்தான்களை காஃபிர் என்று சொல்லாமல் மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய சம்பவத்தை வச்சு ஒரு ஹீலா செய்கிறது இது கூடுமா? நீஸ் தவாகீத் அர்பா मौलवी कासिम नानूतवी, मौलवी खलील अहमद अम्बेटवी, मौलवी अशरफ अली थानवी, मौलवी रशीद अहमद गंगोही, जिन पर उलमाए अरब वाजम ने बिला रैब व तशकीक कुफ्र का फतवा लगाया, इस हुक्म से मुसन्निफ मुत्तफ़िक़ हैं या नहीं? मुसन्निफ के नज़दीक मज़कूरा चारों अफराद काफिर हैं या नहीं? அதே போலவே நம்ம காசிம் நானூத்வி, खलील अहमद अम्बेटवी, अशरफ अली थानवी, रशीद अहमद गंगोही இவர்கள் மீது மக்கா மதீனா மற்றும் அஜமுடைய உலமாக்கள் சந்தேகமே இல்லாமல் காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்தார்களே, இந்த முசன்னிஃப் அவர்களுடைய இந்த ஃபத்வா இந்த ஹுக்குமோடு இவர் ஒன்றி போகிறார்களா இல்லையா? இந்த 4 நபர்களை பற்றி முசன்னிஃப் என்ன சொல்கிறார்? மோமின் சொல்கிறாரா காஃபிர்னு சொல்கிறார்? முதல்லயே சொல்லிட்டாங்க அது விஷயம். तवागीत अरबा की तकफीर बवजह गुस्ताखी रसूल व इनकार ज़रूरियात दीन का बयान एक में आ गया है. ஆனால் சொல்கிறாங்க முதல்லயே வந்துருச்சு தவாகீத் அர்பா ஒன்று, இந்த மாதிரி நிறைய போகுது அந்த இது விஷயம். இன்ஷா அல்லாஹ் அது பெருசாகிடும், ரொம்ப லம்பாயிடும். அதனால் ஹஸ்ரத்திடத்தில் இந்த கிதாப் எதற்காக எழுதினார்கள் என்றால், எடுத்ததுக்கெல்லாம் எல்லாரையும் காஃபிர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நல்ல அவங்களுடைய கொள்கைகளே தெரியாமல் அவர்களுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து அவர்கள் நல்லவர்கள் என்று நம்பி அவர்களோடு செல்கிறார்களே, அவர்களை காஃபிர் என்று ஆலாதரத்தை சொல்லாத பொழுது அதே மன்ஹஜில் இருக்கக்கூடிய எனது ஷேக் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் எப்படி சொல்லியிருப்பாங்க? அதுதான். ஆனால் இந்த 4 ஷைத்தான்கள் அவர்கள் காஃபிர்கள் என்பதை தெல்ல தெளிவாக அதை சொல்லியிருக்காங்க. அதனால் ஹஜ்ரத் மீது இது மிகப்பெரிய அபாண்டம், இட்டுக்கட்டு. நான் இவரிடத்திலும் முதலே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி உங்களை சார்ந்தவர்கள் இதை மிஸ்கோட் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கடைசியில் இவரே மிஸ்கோட் செய்து விட்டார்.